Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போறோம். நல்ல இனிப்பாவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1/4 கிலோ ராகி மாவு எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அளவு கரெக்ட்டான அளவெல்லாம் சேர்க்காதீங்க. ஒரு 1/4 பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ இதல தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. நான் பச்சை தண்ணி தான் ஊத்திக்கிறேன். நான் வந்து கடையில வாங்குன மாவை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். மாவை வந்து வறுத்தலாம் எடுத்துக்கல. அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா உதிரியா கலந்து எடுத்துக்கலாம். விரல் வச்சு இந்த மாதிரி அப்படியே கலந்துட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா கலந்து வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடணும். நம்ம சப்பாத்திக்குலாம் மாவு தண்ணி ஊத்துறோம் பாத்தீங்களா கலக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஊத்தி எல்லாம் கலந்தற கூடாது. லைட்டா தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து புட்டுக்கு வந்து கலந்துட்டோம். கையில இப்படி எடுத்து இப்படி அமுத்தி பாருங்க. இந்த மாதிரி ஒண்ணு சேர்ந்து வந்துச்சுனா புட்டுக்கு மாவு சரியா இருக்கும். வேகறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். அடுத்து அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெல்லமும் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வெல்லத்துக்கு பதில் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனா வெல்லம் சேர்த்தாதான் ராகி புட்டுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வெல்லமே சேர்த்துக்கோங்க. இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நான் 3 கிண்ணம் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிண்ணம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பேருக்கு செய்ய போறதுனால 3 எடுத்துர்க்கேன். ஒரு கிண்ணத்துல ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுத்து மாவு. புட்டு மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேல வெல்லம் போட்டுக்கோங்க. உங்க இனிப்பை பொறுத்து நீங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும் ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துட்டு லைட்டா இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அமுத்தாதீங்க. லைட்டா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்திட்டு இதுக்கு மேலயும் நம்ம மாவு சேர்த்துறலாம். ரொம்ப அமுத்த கூடாது. கொஞ்சம் சமமா இருக்கிறதுக்காக தான் நான் ஸ்பூன் வச்சு லைட்டா இந்த மாதிரி சமப்படுத்திக்கிறேன். அமுத்தி எல்லாம் விடல. அவ்வளவுதான். இதல போட்ட மாதிரி இதலயும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3லையுமே மாவு போட்டு எடுத்தாச்சு. நீங்க இந்த கிண்ணத்துக்கு பதில் டம்ளர்ல கூட போட்டுக்கலாம். இல்லைனா வேற ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம், குட்டி கிண்ணம் இல்ல பெரிய கிண்ணம் இல்ல இட்லி பாத்திரம் எதுல வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஆனா மெத்தட்ல இதே போல தான். அடுத்து இப்ப தண்ணி வெச்சுக்கலாம். ஒரு செம்பு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம். இதுக்கு மேல ஒரு கிண்ணம் வெச்சுக்கறேன். ஏனா கொஞ்சம் உயரமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் கிண்ணம் வைக்கிறேன். அதுலயும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இப்படி ஊத்தலைனா நம்ம இந்த கொதிச்சு வேகறப்ப இது வந்து கொஞ்சம் தடன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால இதல தண்ணி ஊத்திட்டோம்னா அந்த மாதிரி ஆடாது. கொஞ்சம் உயரமா வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு கிண்ணம் உள்ள வெச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு ஸ்டாண்டே நல்ல உயரமா இருக்கு அப்படினா நீங்க வந்து இந்த மாதிரி கிண்ணம்லாம் வைக்க தேவையில்லை. 2 செம்பு தண்ணி ஊத்திருக்கேன். இதுக்குள்ள ஒரு செம்பு, இதுல ஒரு செம்பு தண்ணி ஊத்திருக்கேன். கொதிக்கட்டும். தண்ணி பாருங்க லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மேல ஒரு தட்டு வெச்சுக்கலாம். தட்டு வெச்சிட்டு இது மேல எடுத்து வெச்சிரோம். வச்சிட்டு இத மூடி வெச்சிரலாம். மூடி வெச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வெச்சுக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. எடுத்துறலாம். பாருங்க நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு எடுத்துறலாம். பார்த்துட்டு எடுங்க பொறுமையா. பாத்தீங்கன்னா தண்ணியும் பாருங்க கரெக்ட்டா இருக்கு. இது வந்து கொஞ்சம் வெயிட்காக தான் நான் இத தண்ணி இதல ஊத்துனேன். நீங்க வந்து ஸ்டாண்ட் அதிகமா இருந்துச்சுனா இந்த மாதிரி பாத்திரம் வச்சு நீங்க தண்ணி ஊத்த தேவையில்லை. நான் உயரம் வேணும்ன்றதுக்காக தான் வச்சேன். நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. ஏனா கையில வந்து தொட முடியாது. நீங்க சாப்பிறதுக்கு எடுக்கணும்னா இப்படியே கூட நீங்க ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு கிண்ணத்தை ஒவ்வொருத்தர் கையில கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கரெக்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம். நீங்க ஸ்பூனும் இந்த ஒரு இதுவும் கொடுத்துட்டீங்கன்னா இனிப்பு தேங்காய் எல்லாமே உள்ள இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி எடுத்து சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். சூடா இருக்கு. அதனால தான் ஒரு துணி வச்சிட்டேன். ரெண்டும் பாத்தீங்கன்னா தனியா கொட்டி இருக்கேன். இப்போ இதில இருந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே கலந்து இருக்கும் பாருங்க.
சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ராகியில் புட்டு செஞ்சுட்டோம். இதே போல் நீங்களும் ஏதாவது ஒரு பாத்திரம் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை டம்ளர்லையோ எதுலேயோ வச்சு இந்த மாதிரி ராகி புட்டு செஞ்சுக்கோங்க. ஒரு நேரத்துக்கு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். 3 பொருள், தேங்காய், வெல்லம், ராகி மாவு, இது 3 மட்டுமே போதும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பொருள் போதும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.